தாவேகா தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு. கைஸ், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம விஜய் அண்ணா கட்சி, அதாவது தாவேகா கட்சியை பத்தி ஒரு வழக்கு ஒன்று புதுசா போட்டிருக்காங்கன்ட்டு. மதுரையில 2வது மாநில மாநாடு ஒன்று நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் ரேம்பாக் வரும்போது வாண்டடா நிறைய பேர் வந்து மேலே ஏறி வந்து அவர் மேலே வந்துட்டு மாலை போடுறது அதுன்னு ட்ரை பண்ணீங்க. எல்லாம் ஓகே தான், ஆனால் அது உண்மையாலுமே ரூல்ஸ் படி ரொம்ப தப்புங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து பவுன்சர் வந்து அவரை பாதுகாக்கிறதுக்காக தான் வராங்க, அதையும் மீறி வெளியே வீசிட்டேன், என் மேலே வந்துட்டு நான் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, எனக்கு ஏதோ நான் இருந்தால் வந்து யார் என் குடும்பத்துக்கு பொறுப்பு அப்படிங்கிறத சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க. வணக்கம். நடந்து முடிந்த தாவேகா 2வது மாநில மாநாட்டுக்கு கடந்த ஆகஸ்ட் 21 போயிருந்தேன் மதுரைக்கு. இந்த தாவேகா தலைவர் ரேம்பாக் வரும்போது அவரை பார்க்கணும்னு கிட்ட ரேம்ப் மேலே ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்ன மடக்கி கீழே தூக்கி வீசிட்டாங்க. அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். எனக்கு உடம்புல வந்து ஆங்காங்கே சில காயங்கள் இருக்குது. அதனால சம்பந்தப்பட்ட அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்துருக்கேன். நானே தான் விரும்பி பார்க்கணுன்னு போனேன். அதனால கிட்ட பார்க்க விரும்பி போனதுனால தூக்கி அவங்க பற்றி கடாசுவாங்களா? எனக்கு ஏதோ ஒன்று இருந்தால் என் ஃபேமிலியை யாரும் பார்த்துக்குவாங்க. மக்களை இதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. என்ன மயிருக்கு நீ போன, நீ கீழே நின்று பார்க்க வேண்டியதானே, அதானே உன்னோட வேலை. தப்பா எடுத்துக்காதீங்க நான் வார்த்தை பேசுறேன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கோவப்படுத்துறாங்க. வாண்டடா இவங்களே பண்ணிட்டு இவங்களே கேஸ் போடுறது மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தப்புங்க. நான் வந்து எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, இந்த கட்சி அந்த கட்சின்லாம் சொல்ல வரல. தப்பு யார் மேலே இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். நன்றி மக்களே.